சந்தையில் கத்தி வாங்கிய வாலிபர் கூராக இருக்கிறதா என்று வயிற்றில் குத்தி பார்த்த போது படுகாயம். Friend, I heard you failed in English. Who told you? It is impossible. I saw the result yesterday. I passed away. Okay, bye. Okay, bye. God bless you. I passed away. இதை காண்டி இவருக்கு இங்கிலீஷ் கத்து தந்த வாத்தியார் மட்டும் பார்த்திருந்தாருன்னு வைங்க, உண்மையாலுமே அவர் passed away. Yes. Thank you. God blessed you. அதான் சரி. அதாவது I know read what type you. இவரு டெஸ்ட் பேப்பர் மட்டும் நம்ம கிட்ட கிடைச்சதுன்னு வைங்க, ஒரு 10 எபிசோட ஒரு வச்சு ஓட்டிடலாம். பாவம் திரு டீச்சர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஃபன்னான வீடியோக்கள்லாம் எடுத்து அதை நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட் போடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ. The maker of this watch was way too lazy. 1 2 3 4 etc. சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அடிக்கடி கிளாக்கே பார்க்குறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய அந்த கிளாக்லேயே ஒருத்தன் கலவரம் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் எக்ஸெட்ரா. அட்டேங்கப்பா, நானும் எத்தனையோ சோம்பேறியை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரியான ஒரு சோம்பேறியை பார்த்ததே இல்லை. எல்லாருக்கும் டைம் சரியில்லைன்னா பரவாயில்ல, ஆனால் அந்த டைமை காட்டக்கூடிய கிளாக்குக்கே டைம் சரியில்லை. ஐயோ பாவம் எக்ஸெட்ரா. ஏண்டா ஆனாலும் உனக்கு இவ்வளவு ஆகாது. இது ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சா, அதுவும் அந்த குச்சோட போட்டிங்க பாருங்க, அற்புதம். சூடா ஸ்டஃப் பண்ண வேண்டிய இடத்துல சில்லுன்னு ஐஸ்கிரீம் வைக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபியூஷன். இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும்போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடியவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அதை விடுங்க, இதை வாங்கி சாப்பிட்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாது போலே. இந்த மாதிரி நானும் ட்ரை பண்றேன், இந்த மாதிரி நானும் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி யாரும் உசுர விட்டுறாதீங்க, பாத்துக்கங்க. என்னடாச்சு உங்களுக்கு? வாயை திறந்து சொல்லுங்கடா. என்ன கன்றாவி இது? இல்ல ஏலே இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பைலுலா. நானும் என்னென்னமோ 65 பார்த்துருக்கேன், ஆனா வாட்டர்மெலன் 65 இப்பதான் பாக்குறேன். இல்ல எனக்கு புரியல, வாட்டர்மெலன்ல 90% தண்ணி தான் இருக்கும், அதை போய் மாவுல முக்கி பரட்டி அதை கொண்டு போயிட்டு எண்ணெயில போடுறீங்க. பயங்கரம். சும்மாவே இங்க பல அடுப்பு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. வர நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? எல்லாரும் இப்படி தினுசா கிளம்புறாங்களே. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. சந்தையில் கத்தி வாங்கிய வாலிபர் கூராக இருக்கிறதா என்று வயிற்றில் குத்தி பார்த்த போது படுகாயம். அதுக்குன்னு நீலாம் மனுஷனில தெரியுமா? ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை. குத்தி பாருடா என் வென்று. அப்ப எலியை கொள்றதுக்கு எலி மருந்து வாங்கிட்டு போனார்னா இவரு கொஞ்சம் சாப்பிடுவாரு போல. நல்ல வேலை தம்பி செல்ஃப் டெஸ்ட் பண்ணிச்சு, அடுத்தவனை வச்சு ட்ரையல் பார்த்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? என்னடா ஆயிருந்திருக்கும்? போலீஸ் இருப்பாங்க, ஹெல்மெட் போதுங்க. அக்க நான் மனுஷன் ஊரெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு, நமக்கு தான் தெரியல. நமக்கு யாரு சாமி நீ? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. ஆனா நம்மள மாதிரி இன்னொருத்தனும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அதான் கடவுள்.
இது ஃபீனிக்ஸ் மால் பக்கத்துல தானே. இங்க போகும்போது பைக்ல பின்னாடி இருக்கவங்களுக்கு சேர்த்து ஹெல்மெட் போட்டு போங்க, இல்லைன்னா 1000 ரூபாய் ஃபைன் ஆயிடும். இந்த இடம்னு இல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ஃபைனுக்காக சொல்ல, சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஏங்க நிஜமாலுமே மேப்ல இந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனா போலீஸ் அலர்ட்னு போட்டிருக்காங்க. இப்ப இன்விசிபிள் டேப். இன்னும் உள்ள உள்ள ஒன்றும் இல்லை, அதான் இன்விசிபிள் டேப். என்ன பாருங்க, இது என்னடா நூதன முறையா இருக்கு. நல்ல பிசினஸ் ஐடியாவா இருக்கும் போலே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இருந்தாலும் உள்ளார ஒண்ணுமே இல்லையே. ஒன்னும் தெரியல. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. என்னங்க சீலிங்ல டாய்லெட் வச்சு பதிச்சிருக்காங்க. என்ன என்ன இது? என்ன எழவி அது? சாதா மனுஷன் யூஸ் பண்றதுக்கு கட்டி தாங்கடான்னா ஸ்பைடர்மேன் யூஸ் பண்றதுக்கு கட்டி தந்திருக்காங்க. அப்படியே இருந்தாலும் கிராவிட்டி, அதாவது ஒட்டுமொத்த இனோவேஷனையும் கொண்டு போயிட்டு அங்க வச்சு அங்க பாருங்க. அற்புதம். நீ இந்த ஐடியாவை எங்க வச்சு யோசிச்சிருப்ப அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியுது. சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். நைஸ் இன்ஜினியரிங். இல்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங். எனக்கு தெரிஞ்சு இவன் லாக்டவுன்ல ஆன்லைன் கிளாஸே பாத்ரூம்ல உட்காந்து அட்டென்ட் பண்ணியிருப்பான். ரைட் a story in 8 lines. ஸ்டோரி 8 லைனுக்கு அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இன்னொரு புத்திசாலித்தனம். இவ்வளவு நீளமான ஒரு ஸ்டோரி நான் பார்த்ததே இல்லை. நீ பொழைச்சு போடா. அதாவது ஆசிரியர் என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதை அப்படியே பார்த்துட்டு அவரே அசர வைக்கிற மாதிரி ஒன்னு எழுதுவாங்க பாருங்க. ஐயோ ஸ்டோரினா இதல்லவா ஸ்டோரி. என்ன கம்பி வைக்கிற இடத்துல கட்டையை வச்சு கட்டிட்டு இருக்காங்க. ரைட்டு. பேஸ்மெண்டே பயங்கரமா இருக்குல்ல. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். நேரம் சும்மா கட்டி அடிக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். இந்த மாதிரி சில இடத்துல வந்து வீடு கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல வந்து இந்த கம்பிக்கு பதிலா இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து சாதாரண கட்டை கிடையாது, பேம்பு. இது கம்பி அளவுக்கு சில நேரத்துல கம்பியோட ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இங்க நான் இந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஒருவேளை இந்த ஹில் சைட்ல எங்கேயாச்சும் இந்த மாதிரி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. புளிய மரத்தில் தொங்கிய சரக்கு வாகனம். அப்படி போய் ஏறி நிக்குது. இந்த வண்டி வந்து மரத்துல இடிச்சு நிறுத்துறது வேற, இப்படி மரத்து மேலே இப்படி தூக்கி நிறுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. மரத்துக்கு மேல கொண்டு போயிட்டு பார்க் பண்ணிருக்காங்க. என்னப்பா மேல பாக்குற? அங்க யாரா காரை பார்க் பண்ணது? ஒருவேளை புளிய மரத்துல புளியம்பழம் பறிக்க போயிருப்பாங்களோ. நீங்க தான் டிரைவர், உங்களை தான் வச்சு ஓட்டணும். ஆனா பாவம் அந்த டைம்ல என்ன சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கிறது அது ஓட்டுனவருக்கு தான் தெரியும். அந்த நேரத்துல அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு அடிஷனல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள டிராவல் பண்ணவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. இது சிவகங்கை தான். ஸோ அவங்களாம் சேஃபா இருக்காங்க. டாக்டர் நாசர் விஜயகுமார், MBBS MD, சைக்கியாட்ரிஸ்ட், பர்சனாலிட்டி டிசார்டர் தெரப்பி, 14 years எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால். இங்க ஸ்டோரியை பாருங்க. சதானந்தினி கிருஷ்ணன், I do not recommend the doctor. Visited him for treatment of my neighbor MB, who was illing from MPD. Instead of doing therapy and giving medication, he suggests me to love him. Can he do that? I did not realize it was bad advice, but I ended up marrying him. But then we found out Ambi had murdered 5 people and court ordered him to be treated. Only then this doctor took Ambi as a resident patient. Why did I marry him then? Anyway, his treatment did not work and he murdered another person in a train. Now I am struck with the murdering psychopath because of this messed up doctor. La 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 lilo லாலிலாலோ. அதாவது வாய் இருக்குதுன்றதுக்காக அப்படி சும்மா சொல்லக்கூடாது. அந்த டாக்டர் அப்பயே சொன்னாரு, நீங்க அம்பியை லவ் பண்ணீங்க அப்படின்னா ரெமோ மட்டும் தான் போகணும்னு சொன்னாரு. அண்ணியும் போறது வந்துட்டு சமுதாயத்தோட கையில தான் இருக்குன்னு சொன்னாரு. அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணின் இன்னும் உள்ளதான் இருக்கான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு செவனேன்னு கச்சேரி பார்க்க வந்தவனை லாக் பண்ணி அவர் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி விட்டு ரெண்டக்க 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 அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி இப்படி இப்ப டாக்டர் மேல பொழிய போடுறாங்க. இனி நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எந்த வீடியோ பயங்கர ஃபன்னா இருந்தது அப்படிங்கறது கீழ ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட் போடுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.